ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி டீட்டெயிலாக நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். டாட் மார்க் பண்ணுறது, ப்ளவுஸ் ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு ஃப்ரண்ட் பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. துணியை போட்டுட்டு பேக் பீஸை அதுக்கு மேலே போட்டுட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. கைக்குழி சைடு அப்புறம் இந்த சைடு எல்லாமே வரைஞ்சி விட்டுக்கோங்க. சைடு வரையும் போது நமக்கு பேக் பீஸில் வந்து இந்த மாதிரி கிராஸில் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வரையும் போது அந்த மாதிரி கிராஸில் வரையக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எல்லா அளவுமே வரைஞ்சி எடுத்தாச்சு. இதில் நான் ஷோல்டரோட அளவும் கழுத்து அளவும் மார்க் பண்ணலை. அதனால் இன்னொருக்க கூட பேக் பீஸை எடுத்து அதுக்கு மேலே கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஷோல்டரையும் அந்த கழுத்தோட அளவையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்த பிறகு இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த தையலுக்கான அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ப்ளவுஸோட நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஹூக் பட்டி சைடு தான் எப்போவுமே எடுக்கணும். ஏன்னா ஐப்பட்டி சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சிருப்போம். அதனால் அந்த அளவு எடுக்கக்கூடாது. நமக்கு ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டரில் ரெடி அளவுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ரெடி அளவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து நல்ல பக்கம் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் வந்து நீங்கள் ரெடி அளவில் வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவில் ரெடி அளவில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே இருந்த கழுத்தும் நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. கீழே துணி வந்து உள்ளே சுருங்காமல் பார்த்துக்கோங்க, அந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும். அதே போல் கைக்குழி வந்து நம்ம இப்போ மேலே இருக்கிறது நமக்கு தையலுக்கான அளவு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கைக்குழி வந்து நமக்கு அந்த ரெடி அளவும் இப்போ நம்ம மார்க் பண்ண ரெடி அளவும் கரெக்டாக இருக்கிறது மாதிரி அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் பீஸும் உள்ள துணி சுருங்கி இருக்காமல் கரெக்டாக எல்லா அளவுமே இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கழுத்தை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு இருக்கோ அதே ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீட்டாக போட்டோம்னா நமக்கு அந்த கரெக்டான அளவு கரெக்டாக கிடைக்கும். அந்த ஹூக் பட்டி அளவையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே வர வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு பேக் பீஸோட அந்த 1/2 இன்ச்சு கேப் நிற்குது. அது எதுக்காகன்னா ஹூக் பட்டி தைக்கிறதுக்கான தையலுக்கான அளவு தான் நம்ம அந்த 1/2 இன்ச்சு நிற்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கழுத்துக்கு 1/2 இன்ச்சு நம்ம அந்த தையலுக்கான அளவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த லைன் கூட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லைன் கூட நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து 3ஆவதா ஒரு லைன் கிடக்குது. அந்த லைன் வந்து கிடையாது. அது வந்து நமக்கு தையல் வரையும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் லைன் வரைய வேண்டியது வரும். அதுக்காக வந்தது. அது கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்க 2 லைன் தான் நமக்கு ரெடி கரெக்டான அளவு. இனி வந்து டாட் வந்து மார்க் பண்ணலாம். டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் அந்த ரெடி அளவில் இருந்தே மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கழுத்தோட ரெடி அளவில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் எந்த அளவில் இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹூக் பட்டி டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹூக் பட்டி வந்து எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 1/4 இன்ச்சுக்கு அந்த 1/4 இன்ச்சை நம்ம அதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1/4 இன்ச்சு. இனி அடுத்து அந்த ஹூக் பட்டி டாட்டை வந்து அந்த நம்ம இப்போ 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதில் கீழே இந்த மாதிரி தாத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இனி அந்த பட்டியும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக விடுவோம். அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக தையலுக்கான அளவு விடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் இருந்து நம்ம மொத்தமாக மார்க் பண்ண அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 4.25 இன்ச் இருக்குது. நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்து பாருங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு.
அளவு ப்ளவுஸில் வச்சு உள்பக்கம் நம்ம கெட்ட பக்கம் வந்து அளக்கும்போது எனக்கு வந்து 3.25 இன்ச் இருக்குது. 3.25 இன்ச்சுனா 3.25லேருந்து 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம இந்த 3.25 இன்ச்சு வந்து நம்ம அதில் 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம். அதை மைனஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த 3.25 இன்ச்சு நமக்கு வந்துடும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு டேப்பு வச்சு ஒருக்கா இப்படி அளவு எடுத்து பார்க்கறனால நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் டேப் வச்சு பார்க்குறது. அடுத்து வந்து முன்பக்க உயரம் வந்து நம்ம அளந்து எடுக்கலாம். அதுக்காக ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து அந்த சென்டர் டாட் வர ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து நேர் பீஸுங்கிறதுனால நமக்கு இழுத்து கொடுக்காது. நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இது கிராஸ் பீஸாக இருந்தால் ரொம்ப இழுத்து கொடுக்கும். நீங்கள் அதுக்காக ரொம்ப இழுத்துறாதுங்க, அளவு மாறிடும். லைட்டாக அப்படி இழுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெடி அளவில் வச்சுட்டு கரெக்டாக கீழே வர எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறவு எக்ஸ்ட்ரா தையலுக்காக அளவு விடண்டாம். ஏன்னா நம்ம உள்பக்கமாக திருப்பி தான் வச்சுருக்கோம். திருப்பி தான் மார்க் பண்ணோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்காக விட வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஹூக்பட்டியிலேருந்து சென்டர் டாட் வர எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த டாட்டு பிடிச்சிருக்க அந்த அளவில் நீங்கள் வச்சு பாருங்கள் எவ்வளோத்துக்கு இருக்குதுன்னு. எனக்கு வந்து 1 இன்ச்சு இருக்குது. அந்த 1 இன்ச்சை நம்ம இப்போ 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு, அதுக்கு அப்புறம் 1 இன்ச்சுன்னு தான் வைக்கணும். நம்ம ஏன் இந்த மாதிரி வைக்கோம்னா, நம்ம வந்து டாட்டு பிடிக்கும்போது இந்த டாட்டை வந்து நம்ம அந்த கரெக்டாக பிடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 3 இன்ச்சுக்கு வச்சுருந்த அளவில் தான் நமக்கு தையல் வந்து கிராஸில் விழும். அப்போ விழும்போது கரெக்டாக நமக்கு அந்த ஹூக்பட்டியிலேருந்து அந்த சென்டர் டாட் வர நமக்கு வந்து 3 இன்ச்சு கரெக்டாக வரும். இது நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு இந்த சைடு 1 இன்ச்சு அந்த சைடு 1 இன்ச்சுன்னு வச்சோம்னா நம்ம அந்த டாட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வச்ச 1 இன்ச்சில் தான் நமக்கு வந்து அந்த தையல் விழும். அப்போ வரும்போது நமக்கு இந்த சென்டர் டாட் வந்து இன்னும் ஹூக்பட்டி சைடு கிட்டையாக வந்துடும். அதனால் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஹூக்பட்டியிலேருந்து சென்டர் டாட் வர எவ்வளோ இருக்குதுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாட்டோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கைக்குழி சைடு உள்ள கைக்குழி சைடு வந்து நம்ம டேப்பை வச்சு அளந்து எடுத்துக்கலாம். மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து எனக்கு 5.5 இன்ச்சு இருந்து அந்த 5.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து தையலுக்கான அளவையும் நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது எல்லா அளவையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண அளவை வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் முன்பக்கம் உயரம் எடுத்திருக்க அந்த அளவை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுட்டு இப்போ அந்த ஹூக்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ண அளவில் இருந்து அந்த சென்டர் டாட் மார்க் பண்ணியிருக்க அளவு வரை நம்ம இப்படி கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் அந்த சென்டர் டாட்லேருந்து சைடு உள்ள அளவு வரை நம்ம இந்த மாதிரி கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த லைன் வரைஞ்சாச்சு. இனி வந்து நம்ம டாட்டு வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். டாட் மார்க் பண்ணதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கெட்ட பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. கெட்ட பக்கமாக எடுத்துட்டு கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சென்டர் டாட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு டாட் வந்து எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடும் அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹூக்பட்டி சைடு உள்ள டாட் மார்க் பண்ணலாம். அதுக்காக ஹூக்பட்டி சைடு நம்ம உள்பக்கமாக எடுத்துட்டு அது அப்படியே அந்த ஹூக்பட்டி சைடு நம்ம பிடிச்சிருக்க டாட்டை இப்படி மடிச்சிக்கோங்க. இப்போ ரெடி அளவில் இருக்கிறதுனால நம்ம அந்த ரெடி அளவுலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த டாட் எவ்வளோத்துக்கு நீளம் இருக்குதோ அந்த நீளத்தை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கான அளவும் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவையும் சேர்த்து இதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹூக்பட்டி சைடு உள்ள டாட்டை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கைக்குழி சைடு உள்ள டாட்டு மார்க் பண்ணலாம். கைக்குழி சைடு உள்ள டாட்டு மார்க் பண்ணதுக்கு நம்ம கைக்குழியில் நம்ம எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்களோ டாட் எந்த அளவு வரை பிடிச்சிருக்காங்களோ அதை இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த டாட்டையும் பிடிச்சிக்கோங்க, அந்த ஷோல்டர்லேயும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ரெடி ஷோல்டரில் இருந்து அந்த கைக்குழிக்கு தக்கன நம்ம வளைச்சி அப்படியே வச்சோன்னா நமக்கு வந்து அந்த கைக்குழி சைடு உள்ள டாட்டு பிடிச்ச அளவும் நமக்கு தெரிஞ்சிடும்.
அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம அந்த டாட்டோட நீளம் எவ்வளோத்துக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த டாட்டோட நீளத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீளமும் நமக்கு கிடச்சாச்சு. இனி இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு நம்ம அந்த தையலுக்காகவும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்படி தான் அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமே இல்லை, ஈஸியாக இருக்கும் எல்லாமே. அப்புறம் வந்து கைக்குழி சைடு வந்து நம்ம குளிச்சு வரைஞ்சி விடுறதுக்காக அந்த கைக்குழி வரைஞ்சிருக்க அளவுலேருந்து உள் பக்கமாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுலேருந்து உள் பக்கமாக அப்படி கொஞ்சம் குளிச்சு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ண அளவில் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணுறது. இனி அந்த அளவில் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கைக்குழி சைடு வந்து நம்ம குளிச்சு வரைகிறதுக்காக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். குளிச்சு வெட்டுறதுக்காக அந்த குளிச்சு வெட்டுறதையும் நம்ம வந்து கரெக்டாக அந்த அளவில் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தையலுக்கான அளவையும் வரைஞ்சி விட்டுட்டோன்னா நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக நம்ம தையலுக்கான அளவில் தான் கட் பண்ணுவோம். நம்ம அதை வரைஞ்சி விடாமல் ரெடி அளவு மட்டும் வரைஞ்சி விட்டுட்டு அப்புறம் தையலுக்கான அளவில் நம்ம கட் பண்ணலான்னு இருந்தால் ஏதாவது ஒரு இதில் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ரெடி அளவுலேயே கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் வந்து நம்ம தையலுக்கான அளவு ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்கு மட்டும் கட் பண்ணலை. நெக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். அதனால் நெக்கு கட் பண்ணலை. இவ்வளோ தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து அளவெடுத்து மார்க் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.